தூத்துக்குடியில் கப்பல் மாலுமி மரடோனா கொலை வழக்கில் 5 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டு வருகிறோம். இருசக்கர வாகனத்தில் வேகமாக சென்றவர்களை தட்டி கேட்ட மரடோனா வெட்டி படுகொலை செய்யப்பட்டார். இந்த வழக்கில் மதன்குமார், ஸ்டெஃபன், ரிட்சன், ஆலன், ஸ்ரீதர் ஆகிய 5 பேரை போலீசார் கைது செய்திருக்கின்றனர். இதுகுறித்த முழு விவரங்களை வழங்க செய்தியாளர் மணிகண்டன் நம்மோடு இணைப்பில் காத்திருக்கிறார். மணிகண்டன், வணக்கம். விவரங்கள். வணக்கம் நவீனா. தூத்துக்குடி மாவட்டம் ரேஸ்புரம் பகுதியைச் சேர்ந்தவர் மரடோனா. 30 வயதான இவர் கப்பல் மாலுமியாக இருந்து வந்தார். இவருக்கு திருமணமாகி 5 வயதில் ஒரு பெண் குழந்தை உள்ள நிலையில் கடந்த 1.5 மாதத்திற்கு முன்பு கப்பலில் இருந்து விடுமுறைக்காக சொந்த ஊரான தூத்துக்குடிக்கு வந்த அவர் அதன் பின் வீட்டிலேயே இருந்து கிடைக்கும் வேலைகளை செய்து வந்துள்ளார். இந்நிலையில் நேற்று இரவு முன்தினம் மரடோனா திரேஸ்புரம் அருகே உள்ள உதயா ஏஜென்சி பக்கம் நின்று கொண்டிருக்கும் போது அங்கு மது போதையில் மதன்குமார் உள்ளிட்ட 3 பேர் கொண்ட கும்பல் இருசக்கர வாகனத்தில் வேகமாக சென்றுள்ளனர். இதை மரடோனா ஏன் இவ்வாறு இருசக்கர வாகனத்தில் வேகமாக போகிறார் என தட்டி கேட்டுள்ளார். இதைத் தொடர்ந்து ஏற்பட்ட தகராறில் மரடோனாவை மதன்குமார் தலைமையிலான கும்பல் அங்கு மறைத்து வைத்திருந்த அரிவாள் உள்ளிட்ட ஆயுதங்களால் தலை, தாடை உள்ளிட்ட பகுதியில் வெட்டிவிட்டு தப்பி ஓடியுள்ளனர். இதில் இரத்த வெள்ளத்தில் கீழே சாய்ந்த மரடோனாவை மீட்டு அருகில் இருந்தவர்கள் தூத்துக்குடி தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்தனர். இதைத் தொடர்ந்து மேல் சிகிச்சைக்காக மதுரைக்கு கொண்டு செல்லும் வழியில் விருதுநகர் அருகே வைத்து மரடோனா பரிதாபமாக சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். இந்த சம்பவம் தொடர்பாக கொலை வழக்கு பதிவு செய்து தப்பி ஓடிய மதன்குமார் உள்ளிட்ட கும்பலை வடபாகம் போலீசார் தேடி வந்த நிலையில முக்கிய குற்றவாளியான மதன்குமார், ஸ்டெபின், ரிட்சன், ஆலன், ஸ்ரீதர் ஆகிய 5 பேரை இன்று காலை போலீசார் கைது செய்துள்ளனர். மேலும் இந்த கொலை வழக்கில் வேறு யாரேனும் தொடர்பில் உள்ளார்களா, எதுவும் முன்பகை காரணமாக கொலை செய்துள்ளார்களா என போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நவீனா, விவரங்களுக்கு நன்றி மணிகண்டன்.